ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெக்டர் ஸ்பேஸ் அப்படிங்க என்னன்னு பார்க்க போறோம். எக்ஸாம்பிளோட விஷுவலா பார்க்க போறோம். ஓகேங்களா? இது மாதிரி பியூர் மேத்ஸ் கான்செப்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது வந்து வெக்டர் ஸ்பேஸோட டெஃபினிஷன். A vector space is a set V along with an operation addition and scalar multiplication. Vector spaceல இந்த ரெண்டு ஆபரேஷன் தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஒன்று addition, இன்னொன்று வந்து scalar multiplication. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆபரேஷன் பொறுத்து இந்த கண்டிஷன் எல்லாத்தையும், இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஒரு ஸ்பேஸ் ஹோல்ட் பண்ணுதுன்னா அதை நம்ம வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவிட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அடிட்டிவ் இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எக்ஸாம்பிளோட இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ். அது என்ன சொல்லியிருக்காங்க? யூவி அப்படின்னு ரெண்டு வெக்டார்ஸ் விங்கிற வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். அது என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா இங்கே அடிஷனை வச்சு u plus v equal to v plus u அப்படிங்கிற ரெண்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, அது இங்கே பார்க்கலாம். இப்போ யூங்கிற வெக்டாருக்கு நம்ம இந்த வேல்யூ 2 1 கொடுத்துருக்கோம். விங்கிற வெக்டாருக்கு -1 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே மேலே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எக்ஸ், இது வந்து ஒய். இங்கே இது எக்ஸ், இது ஒய். இங்கே வந்து இங்கே வந்து u plus vக்கு பிளாட் பண்ணுவோம். இங்கே வந்து v plus uக்கு பிளாட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலி இங்கே வந்து யூவில் இருக்க இந்த 2க்கு பிளாட் பண்ணுவோம். இங்கே 2 வரும். அதுக்கப்புறம் ஒய்னா இங்கே 1 வரும். ஓகே, இப்போ இங்கே தான் மார்க் பண்ணுவோம் 2 1. இது யூவோட வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே இருந்து இதை வந்து ஆரிஜினை அஸ்யூம் பண்ணிட்டு நம்ம இங்கிருந்து விக்கு மார்க் பண்ணும். அப்போ இது ஆரிஜின்னா -1 எங்கே வரும், 2 எங்கே வரும்னு நம்ம திங்க் பண்ணோம். இப்போ இங்கே வந்து இதுதான் கிராஃப். சரிங்களா? ஓகே, அப்போ இது ஆரிஜின்னா -1 எக்ஸில் இந்த சைடு தான் வரும், 2 இப்படி மேலே வருமா? இப்போ -1 வந்து இங்கே, 2 இங்கே. ஸோ இங்கே தான் நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, அதுதான் நம்ம கான்செப்ட். அப்போ இங்கே -1, இங்கே 2. ஸோ இங்கே மார்க் பண்ணுவோம். ஒரு லைன் போட்டுடுறோம். இது வந்து என்னது? விக்கானது. வி வந்து -1 2. சரி, அப்போ இங்கே ஒரு லைன், இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணால் இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிசல்டட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன ரிசல்ட்டோ அதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னென்னா இந்த பாயிண்ட் இங்கே என்ன, எவ்வளோ எக்ஸில் எவ்வளோ பாயிண்ட் தள்ளி இருக்கு? 1. ஒயில் 1 2 3. 1 2 3 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கா? அப்போ நம்ம ஆன்சர் நமக்கு இங்கே என்ன வரும்னா இங்கே 1 இங்கே 3. இப்போ இங்கே வெரிஃபை பண்ணி பாருங்க. u plus v இங்கே எழுதுறேன். u plus v equal to 2 -1 1 plus 2 என்ன வருது? 1 3. இதை நம்ம இப்போ கிராஃபிக்கலாக பார்த்தோமா? இதே விஷயம் v plus uக்கு எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். v plus uனா ஃபர்ஸ்ட் v எடுத்துக்கலாம். v என்ன கொடுத்துருக்காங்க? -1 2. x வந்து -1னா இங்கே, y வந்து 2னா இங்கேயா? ஸோ இங்கே தானே வரும். ஓகே, மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை ஆரிஜின் எடுத்துட்டு 2 1. அப்போ இது ஆரிஜின் எடுத்துட்டா எக்ஸோட 2 எங்கே வரும்? இங்கே வரும். சரி, எக்ஸோட 1 எங்கே வரும்? இங்கே வரும். அப்போ நம்ம பாயிண்ட் வந்து இங்கே மார்க் பண்ண, இங்கே தான் வரும் 2 1. ஓகே, அப்போ இங்கே நடுவில் லைன் போட்டு இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இந்த ஆரிஜின் இங்கேருந்து கணக்கு போட்டால் இது வந்து எவ்வளோ அந்த எவ்வளோ யூனிட்ஸ் தள்ளி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த விஷயம் இங்கே இருக்க பாயிண்ட் இதுதான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த ரிசல்டன்ட் எவ்வளோ பாயிண்ட் தள்ளி இருக்குது? 1. அப்போ எக்ஸில் வந்து 1, ஒய்ல பாருங்க 1 2 3 3. சரிங்களா? இது ஆக்சுவலி எப்படின்னா இந்த அதாவது 0 1 2 அந்த கிராஃபிக்கெல்லாம் பார்க்காம இது எல்லாத்தையும் ஒரு யூனிட் டிஸ்டன்ஸாக வச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு, இது வந்து ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ். அப்போ இது 1 இது 2 3 அப்படி டிஸ்டன்ஸ் வைஸ் பார்க்கும்போது தான் இந்த விஷயம் புரியும். சரிங்களா? அப்போ u plus vயும் v plus uவும் ஒரே மாதிரி இருக்கா? 1 3 1 3 1 3.
அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியான இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஹோல்ட் ஆகுது. ஓகே, இதெல்லாம் ஹோல்ட் ஆகுது. இப்போ இங்கே இந்த அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா u plus v plus w equal to u plus v plus w அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு u v ஆட் பண்ணலாம். u plus v என்ன வரும்? இந்த 1 1 ஆட் பண்ணால் 2, இந்த 2 2 ஆட் பண்ணால் 4. ஸோ அது இங்கே ப்ளாட் பண்ணலாமா? ப்ளாட் பண்ணும்போது எக்ஸில் வந்து 2, ஒயில் வந்து என்னது 1 2 3 4. இப்போ இங்கே மேலே வரும், இங்கே வருமா? சரி, இங்கே ப்ளாட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அந்த லைன் வந்து போட்டுட்டோம். சரி, அப்புறம் இது கூட நம்ம டபிள்யூவை ஆட் பண்ணணும். அப்போ டபிள்யூ ஆட் பண்ணும்போது இதை ஆரிஜினல் எடுத்துப்போமா? இதை ஆரிஜினல் எடுத்துட்டு நம்ம டபிள்யூ ஆட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இருக்க -1 இங்கே தான் வரும், ஒயில் இருக்க -1 இங்கே வரும். அப்போ இது ரெண்டு மீட் ஆகிற பாயிண்ட் என்னவா இருக்கும்? இதுதானே. ஸோ இங்கேருந்து இப்படி வருமா? இங்கேருந்து நம்ம போடுவோம். ஓகே, அப்போ இந்த அதாவது இந்த பாயிண்ட் தான் நம்ம ரிசல்டன்ட் வெக்டார். இந்த பாயிண்ட் தான் நம்ம ரிசல்டன்ட் வெக்டார். ஓகே, அது அப்போ இது எவ்வளோ யூனிட்ஸ் தள்ளி இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து வந்து எவ்வளோ யூனிட்ஸ் தள்ளி இருக்குது? 1 யூனிட். ஒய் ஆக்சிஸில் பாருங்கள் 1 2 3 யூனிட்ஸ். அப்போ நமக்கு u + v + w என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1 3. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி u + v + wக்கும் அதே ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம vu w ஆட் பண்ணலாம். vu w ஆட் பண்ண என்ன வரும்? 1 -1 2 -1. அப்போ உங்களுக்கு 0 வரும், அதுக்கப்புறம் 1 வருமா? ஓகே, அப்போ 0னா அதே இடத்துல தான் இருக்கும், 1 அப்படின்னா இங்கே. ஸோ இங்கே தான் நமக்கு மார்க் ஆகுமா? 0 1. சரி, இதை ஆரிஜினல் எடுத்துட்டு நம்ம 1 2 இதை நம்ம மார்க் பண்ணணுமா? ஓகே, இதை ஆரிஜினல் எடுத்துட்டா 1 இங்கே வரும், 2 இங்கே வரும். ஸோ 1 2. அப்போ இங்கேருந்து மார்க் பண்ணுவோமா? ப்ளாட் பண்ணுறோம். ஓகே, அப்போ நம்ம லைன் எப்படி வரும்? இதுதான் நம்ம லைன் வரும். சரி, அப்போ இதோட இதுதான் நம்மளோட என்ன சொல்கிறது? ரிசல்டன்ட். அப்போ இந்த பாயிண்ட் எங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? எக்ஸில் வந்து 1 யூனிட், ஒயில் பாருங்கள் 3 யூனிட்ஸ். அப்போ நமக்கு இதில் என்ன தெரியுது? u + v + w ஈக்குவல் டு u + v + w, அதாவது அசோசியேட்டிவிட்டி ஹோல்ட் ஆகுது அப்படின்னு தெரியுது. இப்போ நம்ம சும்மா வெரிஃபை பண்ணும்போது u + v என்னவா இருக்கும்? u + v வந்து 2 4. ஓகே, இது கூட டபிள்யூவை ஆட் பண்ணுறோமா? ஆட் பண்ணும்போது ப்ளஸ் -1 1. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 1 3. ஓகே, அப்போ நம்ம இங்கே ப்ளாட் பண்ணது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அடிட்டிவ் ஐடென்டிக் பார்க்கலாம். v = ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம், அது வெக்டருக்கு 1 2 எடுத்துக்கலாம். v + 0 = v சொல்லியிருக்காங்க. அப்போ 0 வெக்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இப்படி 0 0 ரெப்ரசன்ட் பண்ணுவோமா? ஓகே, இப்போ இது வந்து எக்ஸு, இது ஒய். அப்போ இங்கே எக்ஸில் வந்து இங்கே 1, ஒயில் வந்து இங்கே இது 2வா? ஸோ பாயிண்ட் இங்கே தான் வரும், 1 2 லைன் போட்டுக்கிறோம். ஓகே, இந்த வெக்டார் இது கூட நம்ம 0 வெக்டர் ஆட் பண்ணணும். 0 வெக்டருங்கிறது எங்கே இருக்கும்? இந்த ஆரிஜின்லே தான் இருக்கும். அப்போ எக்ஸும் இங்கே தான், ஒய்யும் இங்கே தான், அது எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போ நம்ம இந்த 1 2 கூட இந்த 0 0 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? திரும்ப அந்த v வெக்டரே தானே கிடைக்குது. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? இப்போ அடுத்தது இது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். என்னன்னா இப்போ v அப்படிங்கிற வெக்டார் ஸ்பேஸ் 1 2ன்னு எடுத்துக்கிறேன், அது கூட ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஆட் பண்ணுறாங்க. நம்மளோட ஆன்சர் வந்து என்னவா இருக்குன்னா 0 0வா இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 இங்கே வந்து 2 விங்கிறது இருக்குது, இது எக்ஸ் இது ஒய். அப்போ இங்கே தான் ப்ளாட் பண்ணுவோமா? 1 2. ஓகே, போட்டலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த ரிசல்டன்ட் வந்து என்ன கிடைக்கணும்? 0 வெக்டார், அதாவது இந்த 0 0 இதுதான் கிடைக்கணும். அது எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்னா இது ஆப்போசிட்டாக வரும்போது தானே கிடைக்கும்.
இதே விஷயம் ஆப்போசிட்டை வரும்போது தான் அது நல்லா ஆகும். அப்போ என்னவா இருக்கும், 1க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், +1க்கு ஆப்போசிட் -1, +2க்கு ஆப்போசிட் -2. ஓகே, அது நம்ம இங்கே மார்க் பண்ணால் எப்படி மார்க் பண்ணுவோம், x ஆக்சிஸில் -1 எங்கே வரும், இங்கே வரும். y ஆக்சிஸில் -2 எங்கே வரும், இங்கே வருமா. ஸோ இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுது, -1 இங்கே, -2 இங்கே. ஸோ இது ரெண்டு மீட் ஆகிற பாயிண்ட் இதுவா. ஸோ அப்போ இங்கே தான் பிளாட் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா. இதுதான் அந்த அடிக்டிவ் இன்வர்ஸ். இந்த நல் ஆகணும்னா அப்போ இங்கே 1 2னா அதுக்கு ஆப்போசிட்டானது இப்படி தான் வரும். ஸோ கடைசி நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும், 0 0வாக இருக்கும். சரிங்களா. இப்போ அடுத்தது பார்க்கலாம். இது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி. இது எப்படின்னா, இப்போ நான் v = அதே 1 2 எடுத்துக்கிறேன், ஒரு ஐடென்டி கூட மல்டிபிள் பண்ணுறேன், அப்போ திரும்ப எனக்கு அந்த விஏ கிடைக்குது. அப்போ அந்த ஐடென்டி என்னவா இருக்கும், இங்கே வந்து என்ன இருக்கும், 1, இங்கே 2. ஸோ இங்கே பிளாட் பண்ணுவோம், விக்கு 1 2 அப்படின்னு பிளாட் பண்ணுவோம். பிளாட் பண்ண உடனே எனக்கு திரும்ப இதே வேல்யூவே கிடைக்குது. எப்போ இதே வேல்யூ எனக்கு கிடைக்கும், எது கூட மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இதே வேல்யூ கிடைக்கும், இங்கே 1 அப்படிங்கிற விஷயத்துக்கூட நான் மல்டிபிள் பண்ணும்போது தானே எனக்கு வந்து அதே இடத்துல எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ 1க்கு பதில் 5 அப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அதை வச்சு ஆட் பண்ணால் எனக்கு அதே 1 2 கிடைக்குமா, கிடைக்காது. ஏன்னா இப்போ நான் வந்து 5னா இந்த எக்ஸ் இந்த y இது ரெண்டையும் நான் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ உனக்கு இங்கே 5 10 அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடைக்கும் போது எக்ஸில் வந்து 1 2 3 4 5 இங்கே 5 இருக்குது, மேலே வந்து 10 வரும். ஸோ பிளாட் பண்ணுற பாயிண்ட் இங்கே ரொம்ப இன்க்ரீஸ்டாக போகும். அதுவே நமக்கு இங்கே என்ன எலிமெண்ட் இருக்கோ அதுவே கிடைக்கணும்னா அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே 1ஆல் தான் இதை நம்ம மல்டிபிள் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி விங்கிற வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து யூவிங்கிற வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். அப்புறம் எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்லேருந்து ஒரு ஸ்கேலார் நம்பர் எடுத்துக்கிறோம், அது 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா. ஃபீல்டு அப்படின்னா என்னென்னு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் போட்டிருப்பேன், அது பாருங்கள். அப்போ தான் இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரியும். அப்புறம் லீனியர் அல்ஜிப்ராக்கு ஃபீல்டு அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். சரிங்களா. ஓகே, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஏ யூ ப்ளஸ் வி = AU + AV. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லுது. ஓகேங்களா. அதாவது இங்கே ஏங்கிறது 2, இந்த U + V ஆட் பண்ண என்ன வரும், இந்த 2 2, இங்கே 1 1 ஆட் பண்ணால் 3 3 வருது. இதே இந்த ஏஆல் மல்டிபிள் பண்ணுறோம், அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், 6 அப்படிங்கிற 6 6 வருமா. ஸோ அதை நம்ம இங்கே பிளாட் பண்ணலாம். இங்கே பிளாட் பண்ணும்போது என்ன வரும், இங்கே எக்ஸில் 6 ஒயில் 6, 1 2 இது 3 இது 4 இது 5 இது 6. ஓகே, இங்கே இது 1 இந்த நம்பர், இது 2 இது 3 4 5 6. அப்போ இந்த 6 6 இங்கே ஆட் பண்ணால் இங்கே வருமா. ஓகே, இப்படி ஆட் பண்ணுற வேல்யூ இதுவும் இங்கே ஒரு நிமிஷம் அழிச்சிடலாம். இந்த AU + AV இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ A வேல்யூ என்ன 2, U வேல்யூ என்ன 2 2, இங்கே என்ன வரும் 4 4. ஓகே, அப்போ இந்த 4 4 இங்கே பிளாட் பண்ணலாம், இங்கே 4 இங்கே 4. ஸோ இங்கே வரும் 4 அப்படிங்கிறது. சரி, நெக்ஸ்ட்டு வியோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ 2, வியோட வேல்யூ 1 1, அப்போ 2 2. சரி, அப்போ இங்கே 2ங்கிறது இதை ஆரிஜின் எடுத்துப்போம். 2ங்கிறது எங்கே இருக்கும், இங்கே 2 வரும். அதுக்கப்புறம் இங்கே வரும், இதை ஆரிஜின் எடுத்துட்டா இங்கே எக்ஸில் ஒரு 2 இருக்கும், ஒயில் இங்கே 2 இருக்கும், ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் இதுவாக இருக்குமா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு லைன் போடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ஆரிஜின் அதை ஜாயின் பண்ணுவோமா. அப்போது நமக்கு என்ன வேல்யூ வரும், 6 6 தானே வரும். இருங்க, இப்போ இந்த கான்செப்ட் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த AU + Vக்கு பார்த்தோம், நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சு, இந்த 6 6 கிடச்சிச்சு. இப்போ நம்ம இந்த AU + AV இதுக்கு தனித்தனியாக பார்க்கலாம். AUவோட இது வந்து 4 4,
AB ஓடது வந்து 2 2. அப்ப அதை பிளாட் பண்ணா இங்க வந்து 4 4 வருது. அதுவே இதை ஆர்ஜினா எடுத்துட்டு இங்க பிளாட் பண்ணா இது 2 இங்க 2 வருமா? அப்ப வந்து இங்க தானே மீட் ஆகும். ஸோ இங்க மீட் ஆகுது. அப்ப இங்க இருந்து ஜாயின் பண்ணுவோம் ரிசல்டன்ட் வெக்டார். அப்படி நமக்கு ஜாயின் பண்ணும்போது இந்த பாயிண்ட் தானே, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் தானே நமக்கு வந்து ரிசல்டன்ட் ஆன்சரா இருக்கும். அது என்ன பாயிண்ட்? 6 and 6. அப்படி பாத்தீங்களா? அப்ப இந்த a of u plus v equal to a of u plus a of v. இதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லால இன்னொரு விஷயம் சொல்றாங்க. ரெண்டு ஸ்கேலார் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க, அது ஒரு வெக்டாரால மல்டிபிள் பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு av plus pv அப்படின்னு வரும். இதுவும் சிமிலரா தான் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த பிளாட் பண்ணுவது விஷுவலா ரெப்ரசென்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த வீடியோல வெக்டார் ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி விஷுவலா ரெப்ரசென்ட் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம். சரிங்களா? For more videos like this, please subscribe to our channel Curious Max. Thank you friends.